வணக்கம். ராகேஷ் உடன்ல இன்னைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. இட்ஸ் a sweet. நிறைய பேர் வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சு காட்டுங்க என்ன கேட்டிருந்தீங்க. ஸோ இட்ஸ் a very very easy sweet. இதோட பேர் வந்து பன் ஹல்வா. மதுரைக்காரங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே கை தூக்கிறீங்க இது எங்க வருதுன்னு. ஸோ எஸ், மதுரைன்னு கிடையாது, பட் இதுக்கு ஆன்சிஸ்ட்ரி, இதுக்கு நிறைய ஒரு ஹிஸ்டரி இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பார்த்துக்கோங்க. ஒரு கப்பு வந்து ரஸ்க். இது வந்து நம்ம கடையில் கிடைக்கிற ரஸ்க். அப்படி இல்லாட்டா நீங்க வீட்டில் எப்படி பண்றது நான் பண்ணும்போது சொல்றேன். எவ்வளோ ரஸ்க் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து சர்க்கரை, அதோட டபுள் வந்து தண்ணி, அதுல பாதி வந்து நெய், கொஞ்சம் ஏலக்காய் வாசனைக்கு அண்ட் கார்னிஷ் பண்றதுக்கு முந்திரி பருப்பு. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி டு டூ. ஏன்னா இப்போ வந்து இன்கிரீடியன்ஸ் வந்து நமக்கு ஜாஸ்தி கிடைக்கிறது இல்லை. இப்போ வீட்டில் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிரெட் இருந்ததுன்னா, இல்லை உங்களுக்கு வந்து இப்போ இது கடையில் வந்து ரஸ்க் நீங்க வாங்கலைன்னா நிறைய ரஸ்க் பிராண்ட்ஸ் கிடைக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டா வீட்டில் வந்து யூ கேன் பிரெட் இருக்குல்ல, பிரெட் வந்து நல்லா ட்ரையா டோஸ்ட் பண்ணணும். பட்டர் போடக்கூடாது, ட்ரையா நல்லா புற நாள் வரைக்கும் டோஸ்ட் பண்ணிட்டு அதை நல்லா பொடிச்சிடணும். மிக்சியில போட்டு கூட அடிச்சிடலாம். இது வந்து கடையில வாங்கினது தான் இது. இதுல இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரஸ்கை வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, எவ்வளோ ரஸ்க் எடுத்திருக்கேனோ அதுல பாதி அளவு தான் வந்து நெய். ஃபர்ஸ்ட் அதுல பாதி தான் இப்போ நான் இதுல ஆட் பண்றேன். இது பண்ணிட்டே இருக்கும்போது இதுக்கு வந்து நம்ம கேசரி பண்ற மாதிரி தண்ணி சைட்லயே கொதிக்க வைக்கணும். ஸோ அதுல தண்ணியும் ஆட் பண்றேன். இங்க நெய் சூடாயிட்டு இருக்கு, இங்க வந்து தண்ணி. தண்ணியில வந்து I'm going to be adding, இங்க பாத்தீங்கன்னா ஏலக்காய், ஒரு 4-5 ஏலக்காய். இதுல மிச்சப்படி இந்த குங்குமப்பூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு 4 ஏலக்காய் தான். அதையும் இதுல ஆட் பண்ணி ஒரு நல்ல கொதி வரணும் அதுக்கு. சோ இதுல வந்து இப்ப நெய் சூடாயிட்டு, சூடு ஆனதுக்கு அப்புறம் அங்க பாருங்க, லுக் அட் தட். கம்மி பண்ணிக்கோங்க அடுப்பை, பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நீங்க வந்து இந்த மாதிரி அந்த ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கா ஒரு வாசனை ஒன்று வரும். அது வரும்போது you should add the water that's been boiling. so இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். இன்னும் கூட இது முதல்ல வந்து கொஞ்சம் கட்டி வராம இருக்கிறதுக்கு கொஞ்சமா நெய் போட்டு வறுத்துட்டேன். இன்னும் கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் ரிசர்வ்ல வச்சுக்கோங்க, ஏன்னா கடைசியா நம்ம அந்த ஹல்வா மாதிரி சுத்தி வரும்போது கொஞ்சம் ஆட் பண்ணணும். கடைசியில ஆட் பண்ணிக்கலாம்ல. இது வந்து இப்போ நல்லா ஒரு பாத்தீங்கன்னாலே தெரியும் வந்து உங்களுக்கு கலர் வந்து இங்க பாருங்க, அந்தந்த இடத்துல வந்து எப்பவும் இருக்கிறது இதெல்லாம் நார்மலா இருக்கு, இங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரௌனா இருக்கு. உங்களுக்கு அது பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா தண்ணி நம்ம கொதிக்க வச்சோம் இல்லையா, அது வந்து ஏலக்காவோட கொதிச்சு நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. அதுல I'm going to be adding the sugar. நான் சொன்ன மாதிரி இந்த அளவு வந்து நீங்க வந்து ஆழாக்குல பண்ணாலும் சரி, இல்ல US ஸ்டாண்டர்ட் கப்ல பண்ணாலும் சரி, இட் இஸ் த சேம் திங். எவ்வளோ நீங்க அந்த உங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ் வந்து இந்த ரஸ்க்ல தான். எவ்வளவு நீங்க அந்த ரஸ்க் பவுடர் பண்ண ரஸ்க் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு வந்து சர்க்கரை, அதுல டபுள் அளவு தண்ணி, அந்த எந்த அளவு எடுக்கிறீங்களோ அது பாதி வந்து நெய் பிளஸ் ஆர் மைனஸ். அது நிஜமாவே உங்க டேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ we were talking about இதோட ஒரு பூர்வீகம் இல்லையா. மதுரையில வந்து சௌராஷ்டிராக்காரங்கன்னு வந்து ரொம்ப வருஷமா தேர் வெரி வெரி பார்ட் ஆஃப் த ஹிஸ்டரி அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஆஸ் அ கம்யூனிட்டி சௌராஷ்டிரா, அதாவது குஜராத் அந்த ரீஜன்ல இருந்து ஒரு ஹிஸ்டரியில சொல்லப்படுறது என்னன்னா, ஒரு ஒரு இன்வேஷன்னால அங்கேருந்து மூவ் பண்ணி ஃப்ளீ பண்ணாங்க. அங்கேருந்து தப்பிச்சு வேற வேற பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நின்று ஃபைனலி கேம் டு மதுரை. அதாவது விஜயநகரா கிங்டம்ல வந்து அவங்களை ஹெவியா பேட்ரனைஸ் பண்ணாங்க. ஏன்னா விஜயநகரா கிங்குக்கான அந்த பட்டு உடைகள், ஏன்னா இவங்கெல்லாம் மாஸ்டர் வீவர்ஸ், மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பட்டு உடைகள் அவங்க தான் பண்ணாங்க. அப்புறம் மதுரையை பொறுத்த வரைக்கும் திருமல் நாயக்கருக்கு வந்து பட்டு நூல் அதை வச்சு செய்யக்கூடிய ஆல் த டேபிஸ்ட்ரி அண்ட் ஓவன் ஒர்க் இதெல்லாம் பண்ணாங்க. அதனாலதான் இவங்களுக்கு பேர் வந்து பட்னூர்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இல்ல வீட்டுல டக்குனு இருக்கணும் அப்படின்னா
இந்த ஹல்வாவை பண்ணுவாங்க. இப்படி ஒரு 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 ஹிஸ்டாரிக் சொல்ல முடியாது, இப்படி ஒரு ஒரு ஹிஸ்டரி இருக்கக்கூடிய ஒரு டிஷ் தான் வந்து இந்த பன் ஹல்வா. இன்ஃபேக்ட் இந்த கான்செப்ட் ஆஃப் ஹல்வா என்னது, இப்ப அதுக்கு முன்னாடி இந்த தண்ணி பாருங்க, இது நல்ல கொதி வந்துருச்சு. If you look at it, it's come to a nice rolling boil. அடுப்பு அணைச்சிட்டு இதுல நம்ம கேசரி பண்ணும்போது ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணி அடுப்பை நான் சிம்மில் தான் வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா யூ ஆட். முதல்ல உங்களுக்கு இது பார்க்கறதுக்கு ஐயோ ரொம்ப தண்ணியான மாதிரி இருக்கும், பட் யூ கீப் நோட்டிசிங் அப்படியே அந்த ரஸ்க் வந்து உள்ள இழுத்துக்கும். திருப்பியும் சொல்றேன், அடுப்பை நான் சிம்மில் தான் வச்சிருக்கேன். இந்த கான்செப்ட் ஆஃப் ஹல்வா என்னன்னு பாத்தீங்கன்னா, it is something that originated in the Middle East அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கெல்லாம் வந்து இந்த சுகர் பேஸ்ட் டாஃபீஸ் ரொம்ப உண்டு, சக்கரை பாகு போட்டு பண்ணக்கூடியது. ஸோ இதோட ஹிஸ்டரி அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரப்ஸ் வந்து அவங்க அந்த ரீஜன்ல இருந்து when they came to கேரளாக்கு வந்து when they came to trade in spices, மெயினா black pepper, black gold அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வரும்போது அவங்களோட they brought in techniques. அண்ட் நம்ம அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்னா, லோக்கல் இன்கிரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஒரு ஷாஹி துக்கடா இல்ல வந்து இந்த பிரெட் அல்வா அப்படின்ற மாதிரி தான். பட் என்னென்ன மாதிரி லோக்கல் இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம அடாப்ட் பண்ணோம். இங்க வந்து பாசிப்பருப்பு நமக்கு நிறைய உண்டு, திருவையார் சொல்லவே வேண்டாம், அசோகா ஹல்வா, அதை நான் ஒரு நாள் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இட் இஸ் அ வெரி வெரி ஈஸி ரெசிபி. அந்த மாதிரி லோக்கல் இன்கிரீடியன்ஸை வச்சு சொரக்கால ஹல்வா, அப்புறம் நார்த்தில் போனீங்கன்னா வந்து யூ ஹேவ் காஜர் ஹல்வா, அப்புறம் பூஷ்ணிக்கால ஹல்வா, இந்த மாதிரி லோக்கல் அடாப்டேஷன்ஸ் நிறைய வந்து. பட் இதோட ஆரிஜின் என்னன்னு பார்த்தோம்னா, இட் கேம் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட். அதாவது இந்த டெக்னிக் ஆஃப் மேக்கிங் இட் சொல்றேன். அதே மாதிரி இந்த சௌராஷ்டிரா பீப்புள், அவங்க அந்த கம்யூனிட்டி, அவங்களோட குசின் பார்த்தீங்கன்னா அவங்க பாஷை மாதிரியே இருக்கும். அதாவது எங்கேருந்து இதோட பூர்வீகம் தெரியாது, அவங்க பாஷையிலேயே வந்து ஏதோ புரியுற மாதிரி இருக்கும். தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கும், நடுவுல ஒரு தெலுங்கு இருக்கும், ஒரு கன்னடா இருக்கும், ஒரு துளு இருக்கும். இந்த மாதிரி it has a mix and that's how even recipes originate. இப்போ இந்த நெய் இன்னும் கூட நான் இதுல ஆட் பண்றேன். and you give that a good mix. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா அப்படியே அந்த திரண்டு வந்திருக்கு. அண்ட் இங்க பாருங்க, இதை எடுத்து நம்ம அந்த கரண்டி அப்படி ஒரு திருப்புனோம்னா அப்படியே அந்த ஒரு ஒரு ஹல்வா பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க, அப்படியே ஒட்டாத. இன்னும் கூட இட் நம்ம இதை கூல் ஆஃப் பண்ணோம்னா கரெக்ட் ஆயிடும். நம்ம முதல்ல ஆட் பண்ணும்போது லைட் ப்ரௌனா தான் இருந்தது அந்த ரஸ்க், பட் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இட்ஸ் காட்டன் டு தட் பியூட்டிஃபுல் டார்க் ப்ரௌன் கலர். இது நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய பேர் சக்கரைக்கு பதில் நான் கருப்பட்டி போடலாமா வெல்லம் போடலாமான்னு கேட்பீங்க. நான் ட்ரை பண்ணது கிடையாது. பட் சக்கரை ஆட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த ரஸ்க் நல்லா வறுத்திருக்கும் இல்லையா நெய்ல, அதோட வாசனை வரும். ஏன்னா வெல்லத்துக்கு ஒரு வாசனை உண்டு, கருப்பட்டிக்கு ஒரு வாசனை உண்டு, அது ரெண்டுமே வந்து இதை அடிச்சிடும். ஸோ திஸ் இஸ் டன் நவ். ஐ வில் டேஸ்ட் லிட்டில் பிட். நான் அடுப்பை அணைச்சிட்டு கார்னிஷ்க்கு வந்து சும்மா முந்திரி பருப்பு அப்படி மேல I'm just going to add some. இதுல வந்து இப்ப நான் ஏலக்காய் அப்படியே போட்டிருக்கேன். எனக்குமே வந்து ஏலக்காய் அப்படியே திடீர்னு வாயில மாட்டுச்சுன்னா பிடிக்காது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், சர்க்கரையில பொடி பண்ணியும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆஹா, இப்ப பாருங்க, எடுத்த கையில எப்படி இப்படி இந்த உருட்டுற பதம் அந்த ஹல்வா மாதிரி வந்திருக்கு பாருங்க. ஆஹா. ஸோ இது டேஸ்ட் ப்ரொஃபைல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்லா அந்த நெய்ல வறுத்த அந்த பிரெட் கிரம்ஸ், அந்த ரஸ்கோட வாசனை அண்ட் கம்பைன் வித் the name, of course சொல்லவே வேண்டாம். It's very 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 tasty, very easy to make also. நான் சொன்ன மாதிரி இந்த மெஷர்மெண்ட்ஸ் will apply. நீங்க என்ன இங்க வந்து ஒரு சின்ன ஒரு 3 டேபிள் ஸ்பூனை வச்சு அளவு பண்ணீங்கன்னா கூட it will be the same measurement. So try this recipe. இந்த மாதிரி ரெசிபி, இதுக்கு நிறைய பூர்வீகம் இருக்கு, இதுக்கு பின்னாடி கதை இருக்கு. இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் என்னோட யூடியூப்ல இருக்கு. நானும் எங்க அம்மாவும் பண்ற சீரீஸ் அம்மாவும் நானும் ஒன்று இருக்கு. எங்களோட வாட்ஸ்அப் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் இருக்கு. யூ கெட் ஆல் யுவர் ரெசிபிஸ் இன் டு யுவர் ஃபோன். இந்த வீடியோக்கு கீழேயே வந்து யூ வில் ஹேவ் த நம்பர் ஆர் இன்பாக்ஸ் அஸ். ஸ்டே இன் டச். எங்களோட ரெசிபிஸ் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா குக் வித் ராகேஷ் ரகுநாதன், bring it to our notice and be happy to feature them. Have a lovely week ahead. இது ஒரு வாட்டி க்ளோஸ் அப் பாத்துருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்க எனக்கு ஃபைனல் ப்ராடக்ட்டே காட்டலன்னு சொன்னீங்க. ஸோ தட்ஸ் ஹவு பியூட்டிஃபுல்
this bun halwa is. Have a lovely week ahead.